தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் இறந்தவன் பேசுகிறேன். சாப்டர் 8 பார்ட் A. கல்கத்தாவில் கிறிஸ்துவ நண்பர் ஒருவரின் சவாடக்கத்துக்கு ஊர்வலத்தோடு போயிருந்த தம்பதிகள் எல்லாம் முடிந்ததும் தங்களோடு வந்த பெண்ணை தேடினார்கள். கண்டுபிடித்த போது அந்த பெண் ஏதோ ஒரு சூனியத்தை வெறிச்சென்று பார்த்து கொண்டிருந்தாள். பெற்றோர்களின் பதற்றங்களை இலட்சியமே செய்யாமல் இருந்தவள் திடீரென்று ஆவென்று ஆண் குரலில் கர்ஜித்த பின் அதே கரகரப்பு குரலில் சொன்னாள், இவளை லண்டனுக்கு அனுப்புங்கள், அவள் அப்பாவின் ஆத்மா இவளை தேடி அலைகிறது என்றதை தொடர்ந்து சுருண்டு மயங்கிவிட்டாள். வங்காளி மாந்திரிகர் ஒருவரை அன்று மாலை சந்தித்தார்கள். தக்கை போன்ற தாயத்து ஒன்றை கருப்பு நூலில் கட்டி அவள் கழுத்தில் மாட்டிவிட்டார். தரையில் விழுந்தால் சக்தி இழந்துவிடும், ஜாக்கிரதை என்ற குறிப்போடு. கொதாய் கெமுன் ஆசேன். புரியாத மொழிகள். தொளதொளப்பான ஜிப்பாவின் பையில் செருகிய வேட்டியின் முனை. வங்காளிகளின் நடமாட்டம் சௌரங்கியை கலகலப்பாக்கிக் கொண்டிருந்தது. போக்குவரத்து நெரிசல். ராம் காரில் அமர்ந்து காத்திருந்தான். போலீஸ்காரரின் கை ஜாடைக்காக காத்திருந்தான். 5 வருடங்களுக்கு முன்பு கலைத்துறைக்கு போகும் வழியில் அந்த வித்யா வேகம், இன்னும் வேகமாக போ என்றதும், நோ பேபி, என்னதான் உலகம் சுற்றினாலும் கடைசியில் இந்தியாவுக்கு தானே திரும்ப வேண்டும். இங்கே பரபரை என்று பறந்து பழகிவிட்டால் அப்புறம் கல்கத்தா நெரிசலில் கார் ஓட்டும் போது தூக்கம் தான் வரும் என்றதும் நினைவுக்கு வந்தது. நிஜமாகவே கொட்டாவி வரும் போலிருந்தது. சிரித்துக் கொண்டான். 2வது தாஜ்மஹால் என்று வர்ணிக்கப்படும் வெள்ளை மாளிகையான விக்டோரியா மெமோரியல் அடக்கமாக அமைதியாக நின்றது. அத்தனை கூச்சலிலும் அந்த நெரிசலிலும் உனக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. மாளிகையை பார்த்து மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். எத்தனையோ பயங்கரங்களுக்கு நடுவிலும் நானும் அமைதியாகத்தான் நிற்கிறேன். பெருமூச்சை வெளியேற்றும் போதுதான் விசில் சப்தம் அழைத்தது. கிளட்சை திருகி பிரேக்கை விடுவித்து ஆக்சிலேட்டரை அழுத்தினான். நவ்ரோஜ் ரோடின் ஒரு பெரிய கட்டிடத்தின் வாசலில் அவன் கார் வந்து நின்றதும் படியிறங்கி வந்து கார் கதவை திறந்து விட்டான். யூனிஃபார்ம் அணிந்த ஒரு டவாலி. குட் மார்னிங் சார் என்றான். ராம் இறங்கி போனதும் அவனது பிரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு அடக்கமாக அவன் பின்னாலேயே நடந்தான். முழுவதுமே குளுமை சாதனம் பொருத்தப்பட்ட ஆபீஸ் ஆலை கடக்கும் போது எல்லோரும் எழுந்து நிற்க கையசைப்பாலேயே அமரச் சொல்லிவிட்டு நடந்தான். நவீனமாக அலங்கரிக்கப்பட்ட தனது அறையில் நுழைந்து சோஃபாவில் அமர்ந்தான். மேஜை டிராவரை இழுத்த போது இரட்டைப்பட சட்டத்தின் ஒன்றில் வித்யா சிரித்துக் கொண்டிருந்தாள். மற்றதில் நிஷா போனில் குறும்பு பண்ணி கொண்டிருந்தாள். நிஷா அவனது 3 வயது மகள். இன்டர்காம் உரிமையது. தட்டிவிட்டு எஸ் என்றான். ட்ரங்க் கால் ஃப்ரம் மெட்ராஸ் சார். பிரைவேட் செக்ரட்டரி பிந்து முகர்ஜி சொன்னாள். மிஸ்டர் சுவாமிநாதன் ஆன் தி லைன். என்று அனுமதித்துவிட்டு டெலிபோனை வைத்துவிட்டு பிரியதர்ஷினியை தூண்டிவிட்டான். எடுத்த எடுப்பிலேயே கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றது பிரியதர்ஷினியின் குரல். ஃபர்ஸ்ட் சே குட் மார்னிங் அதட்டினான் ராம். மரியாதை தான் பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவுக்கு முதல் தேவை. குட் மார்னிங் சார். சோஃபாவில் சாய்ந்து கொண்டான் ராம். இப்ப சொல், என்ன விஷயம்? லண்டன் பார்ட்டி ஒப்புதல் அனுப்பியிருக்கிறது. மொத்தம் 2 கோடி ரூபாய்க்கான ஆர்டரை அனுப்பியிருக்கிறார்கள். லண்டன் பார்ட்டி? யூ மீன் ஜாக்சன் அண்ட் கோ? தொடர்பு கொள்ளும்படியாக நான் சொல்லவில்லையே. நீங்கள் அப்போது ஊரில் இல்லை, வியன்னா போயிருந்தீர்கள். பெரியவர் தான் கடிதத்தில் கையெழுத்து போட்டார் சார். நழுவும் நினைவை இழுத்து பிடித்தான் ராம். சரி, ஆர்டரை என் பார்வைக்கு அனுப்பிவை. அவ்வளவுதானே சார்? இது விஷயமாக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட நாளைக்கு நீங்கள் லண்டன் போக வேண்டியிருக்கிறது. ஓகே என்று போனை எடுத்து வைத்துவிட்டு இன்டர்காம் கருவியை அழுத்தினான். மிஸ் பிந்து. எஸ் சார் என்றாள். மிஸ் பிந்து, நாளைக்கு லண்டன் போகிறேன். ஸ்டாஸில் சொல்லி டிக்கெட் ஏற்பாடு செய். அப்படியே தடுப்பூசிக்கும் ஏற்பாடு செய்துவிடு. வழக்கம் போல 2 டிக்கெட் தானே சார்? நோ. காரணமின்றி பதறினான். இந்த தடவை நான் மட்டும்தான் போகிறேன். உங்க பயண வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ் என்றவன் சொன்னான். மிஸ் பிந்து, I want to be alone for a couple of minutes. Don't allow anyone. Yes sir. நினைவுகள் அலைக்கழிந்தன, பின்னோக்கி நகர்ந்தன. லண்டனுக்கு போக வேண்டும், நான் லண்டனுக்கு போக வேண்டும். அந்த குரல் கரகரப்பான ஆண்மை பொருந்திய அந்த அச்சமூட்டும் குரல். சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். சோஃபாவில் சாய்ந்தான். புகை அவன் வாயிலிருந்து கிளம்பி மண்டலமாக படிந்து பரவி அவன் முகத்தை மறைத்தது. அன்று லானான் ஏர்போர்ட்டில் பரபரப்புடன் காத்திருந்தான். பருவநிலை காரணமாக பிளேன் வந்து இறங்குவதற்கு இரவு நெடுநேரமாகிவிட்டது. கூட நின்றிருந்த அவனது சித்தப்பாவுக்கு அவனது தவிப்பு வேடிக்கையாக இருந்தது. கஸ்டம்ஸ் அதிகாரிகளிடமிருந்து சிக்கி புறப்பட்டு வெளியே வந்தார் வித்யாவின் அப்பா வேலாயுதம். கையில் இருந்த அட்டைப்பெட்டியை திறந்து காட்டினார். தாயத்து, புதிய தாயத்து ஒன்று பளபளத்தது. எங்கே என் மகள் என்றார். இந்த நேரத்தில் அவள் இருக்கும் இடம் எனக்கு தெரியும், வாருங்கள் என்றவன் சித்தப்பாவிடம் அவர் பெட்டியை வாங்கும் பொறுப்பை விட்டுவிட்டு காரில் ஏறினான். நள்ளிரவு. ஊருக்கு வெளியே அதே இடுகாடு. அவன் உருவிலே அது நடந்து வந்தது. விரைத்த கைகள், மடங்காத கால்கள், ஊளையிட்ட குரல். பயங்கரமாக நடந்து வந்தவள் காரை ஏறி ஸ்டார்டரை முடுக்கும் போது பின் சீட்டிலிருந்து சரால் என்று நீண்டது ராமின் கை. அதில் உறுதியுடன் தொங்கிய தாயத்தை கண்டதும் மிரண்டாள். வீறிட்டு அலறினாள்.
அந்த ஆண் குரலின் அலறல் சுற்றுப்புறத்தில் பயங்கரமாக ஒலித்தது. அந்த தாயத்து நெஞ்சை தொட்டதும் வீறிட்டு அலறியவாறு மயங்கி ஸ்டீரிங் வீல் மீது சாய்ந்தாள். பின் கழுத்தில் முடிச்சுகளை போட்டுவிட்டு ராம் அவளை நகர்த்துவிட்டு காரை செலுத்த ஆரம்பித்தான். வேகமாக தனியார் ஆஸ்பத்திரி ஒன்றின் கட்டிலில் சிலை போல படுத்திருந்தாள் வித்யா. 2 நாட்களாக நினைவு திரும்பாத நிலை. இருதயம் பலகீனமாயிருக்கிறது என்ற டாக்டர் எந்த ஒரு சிறு அதிர்ச்சியும் கூடாது என்று எச்சரித்தார். சொல்வதை கேள், ராம் வேலாயுதம் சொன்னார் பரிவுடன். சின்ன வயது முதலாகவே இவளுக்கு கிறிஸ்துவ இடுகாட்டை பார்த்தால் ஒரு விதமான வெறி பிடிக்கும். தன் அம்மாவின் தோள்களை ரத்தம் வரும் அளவுக்கு கீறி கூச்சலிட்டு கலாட்டா செய்வாள். அதனால் அவளை அந்த இடுகாடுகள் பக்கமே கொண்டு போகாமல் வளர்த்து வந்தோம். ஸ்கூலில் திடீர் என்று வெறி பிடித்து பேசுவாளாம். டீச்சர்கள் பயந்து போய் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தடவை என் அப்பா லண்டனில் இருக்கிறார், என்னை கூப்பிடுகிறார், ஒரு குடும்பத்தை அழிக்க என்னை அழைக்கிறார் என்றெல்லாம் கத்தினாளாம். ஒரு தடவை கிறிஸ்துவ நண்பரின் சவ ஊர்வலத்தோடு கவனமில்லாமல் அவளையும் அழைத்துக் கொண்டு போனபோதுதான் எங்கள் அலட்சியத்தில் இருந்த ஆபத்து எங்களுக்கு புரிந்தது. ஒரு வங்காள மாந்திரிகரிடம் போய் தாயத்து ஒன்றை வாங்கி கட்டிவிட்டோம். அப்போது அவர் தரையில் விழக்கூடாது, பட்டால் தன் வீரியத்தையும் சக்தியையும் தாயத்து இழந்துவிடும் என்று எச்சரித்தார். அதனால்தான் உலகம் சுற்ற நீங்கள் புறப்பட்ட போது எங்கே வேண்டுமானாலும் போ, லண்டனுக்கு மட்டும் போகாதே என்று எச்சரித்து அனுப்பினோம். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த வேலாயுதம் சொன்னார், ராம், இத்தனை பயங்கரங்களும் நடந்துவிட்ட இந்த நிலையில் நீ அவளை மணந்து மன நிம்மதி இல்லாமல் தடுமாற வேண்டாம். வேறு நல்ல பெண்ணாக தேர்ந்தெடுத்து என்று அவர் நிறுத்திய போது ராம் அவரை உற்று பார்த்த போதுதான் சினங்களுடன் கண் விழித்தாள் வித்யா. என்ன இது ஆஸ்பத்திரி? எனக்கு என்ன ஆயிற்று? ஹே ராம், அந்த பிரெஞ்சு போலீஸ்காரன் தொந்தியில் கிச்சு மூட்டி விட்டாயா என்றால் கலகலப்புடன். டாடி, நீங்க போனீங்க டாடி? காலையில தாமா, உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று ராம் போனில் சொன்னார். உடனே ஓடி வந்தேன். நவ் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் மை டியர். மத்தியான பிளேனுக்கே ஊர் திரும்பலாமா? என்ன அவசரம் டாடி, நான் இன்னும் லண்டனை சுற்றி கூட பார்க்கல என்றவள் ராம் மார்பில் முகம் புதைத்தாள். நீ சொல்லு ராம். சொல்ல ராம். சொல்கிறேன் அங்கிள், எனக்கும் சேர்த்து 3ஆக டிக்கெட் எடுங்கள். ஓ நோ, அவன் மார்பில் செல்லமாக குத்தினாள். இதையா சொல்ல சொன்ன? நோ டியர், இந்த ஊர் கிளைமேட் உனக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கொள்ளவில்லையா? டாக்டர் சொன்னார். நிமிர்ந்தாள். என்னை ஊரை விட்டு ஓடச் சொன்னாராக்கும். நீ மோசம் ராம் என்றவள் மீண்டும் அவன் மார்பில் முகம் புதைத்தாள். ராம், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்று வேலாயுதம் கூற அவளது கூந்தலை விலக்கி தாயத்து கட்டிய கருப்பு கயிற்றை காட்டினான் ராம் தீர்மானமாக. அந்த கயிற்றில் தெரிந்தோ தெரியாமலோ 3 முடிச்சுகளை போட்டிருந்தான் ராம். வேலாயுதம் பார்த்தார், பார்த்து கொண்டே இருந்தார். இந்த கதையின் அடுத்த பாகத்தை தொடர்ந்து கேளுங்க. மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க. தொடரும்.